ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலண்டிஸ் நான் தான் அவங்க தி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் 3 எபிசோடு 5 பிரேக் டவுன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ண பிரேக் டவுனுக்குள்ளே இறங்கிடலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த போன டைம் லிஃப்ட் இறங்குச்சுல, டஸ்டின், எரிக்கா, ராபின் 4 பேர் மாட்டிக்கிட்டாங்கல்ல. இப்போ அது சருன்னு கீழே போய்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ மாட்டிட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க. எப்படியோ ஒரு வழியாக லாஸ்ட்டாக லிஃப்ட் நின்றுட்டு என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தா, என்னடா இங்கே வந்து எல்லாம் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு எல்லாம் கத்தி கதறிக்கிட்டு இருக்க. மேல் வழியாக வெளியே போயிடலாம், லிஃப்ட்டோட டாப் ஓப்பன் பண்ணுறாங்க. பட் அது எங்கேயோ இருந்துகிட்டு இருக்கு, வர அதெல்லாம் பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஹாப்பர் அண்ட் ஜாய்ஸை காட்டினா அவங்க வீடு வீடாக தேடிக்கிட்டு இருந்தாங்களே. ஒரு வழியாக இப்போ லாஸ்ட்டாக ஒரு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. வந்து பார்த்தா வீட்டில் சுற்றி பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு கட்டில் இருக்குது. அந்த கட்டிலுக்கு அடியில் ஒரு அண்டர் கிரவுண்ட் பேஸ்மெண்ட் மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ அந்த பேஸ்மெண்ட்குள்ளே இறங்கி அவங்க போய் தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஏதோ எனர்ஜி ஸ்டேஷன் மாதிரி இருந்துகிட்ருக்கு. அங்கே 2 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 2 பேருமே ரஷ்யன்ஸ். அதில் கண்ணாடி போட்ட ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்து யாரா நீ அப்படின்னு கேட்க, அவன் ரஷ்யனில் பேசுகிறான். இவங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. யாரா நீ திருந்தோன்னு கேட்டால் எங்களுக்கு ஒன்றுமே தெரியறதில்ல. நிறுத்துறா அப்படின்னு சொல்லி அவன் ரஷ்யனில் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க. வெளியே பார்த்தா பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு மிலிட்ரி சோல்ஜர் ஹாப்பரை அடிச்சு போட்டால அந்த அவன் அங்கே வந்துக்கிட்டு இருக்கான். ஸோ அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்துற அது எங்களுக்கு எப்பயோ தெரிஞ்சு போயிடுது. தெரிஞ்சு போனால் அவன் உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னு இருக்கான். கரெக்டாக அவனுக்கு பின்னாடி தலையில் கன்னை வச்சு அவனை மாட்டிகிட்டு இருக்காரு. ஒழுங்காக கன்னை கீழே போட்டுறா அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்ணை தட்டி விட்டு அகைன் அவங்களுக்குள்ள ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. என்ன பண்ணாலும் ஹாப்பரால் முடியல. ஸ்டில் பார்த்தீங்கன்னா அவன் ஹாப்பரை போட்டு பொழந்துட்டு இருக்கான். ஹாப்பர் எப்படியும் அவன் காலில் ஒரு கோடை போட்டுடுறாரு. அண்ட் அவர்கிட்ட இந்த கன்று தூர போயிடல. ஜாய்ஸ் அதை தூக்கி போடுறாங்க. அது இவர்கிட்ட போகாமல் அந்த பக்கம் அவங்க கையில் போயிடுச்சு. இப்போ அவன் எடுத்து ஷூட் பண்ண ஹாப்பர் ஜாய்ஸை பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு ரஷ்யாக்காரனை அவனை எப்படியே காப்பாற்றி அந்த இடத்துக்கு கூட்டு போயிடுறாங்க. அவன் கையில் மிஷின் கன் எடுத்து அவன் பாட்டுக்கு சரசரன்னு சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கான். இப்போ அவங்க வெளியே இருந்து காரை எடுத்துட்டு எப்படி எஸ்கேப் ஆயிடுறாங்க. அவன் ஸ்டில் சுடுறான், வண்டியில் படுது. பட் எப்படியும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. நல்ல வேலை எஸ்கேப் ஆயிட்டாங்க. அடுத்து ரைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. சாப்டர் 5 த ஃப்ளேட். இப்போ அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஜானத்தனை காட்டுறாங்க. வீட்டில் தூங்கிட்டு இருந்தால நான்சி ஃபோன் பண்ணி முக்கியமான வேலை, நான் டிஸ்காலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், இங்கே பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூப்பிட்றாங்க. இப்போ எனக்கு உன் தம்பி தான், இப்போ அவன் சேஃபாக இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்டு அவனை பற்றி கேட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே கட் பண்ணால் பார்த்தீங்கன்னா அந்த ரஷ்யாக்காரங்கிட்ட ஏன்டா என் ஃப்ரிட்ஜிலேருந்து மேக்னெட் விழுந்துச்சுன்னு அதை போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு இங்கிலீஷாக புரிய மாட்டேங்குது. இதில் ஃப்ரிட்ஜிலேருந்து மேக்னெட் உள்ள பற்றி கேட்டால் அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு ஒன்றுமே புரியல. அவன் ஏதோ சொல்லுதுன்ற மாதிரி லூசு பார்த்துக்கிட்டு இருக்கான். அண்ட் இப்போ கார் ரிப்பேர் ஆகி நின்றுக்கிட்டு இருக்க. ஹாப்பர் அதை ரெடி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காப்புல. பட் முடியல. ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கார் போட்டுன்னு வெடிச்சிருது. புகை வந்து வெடிச்சு மொத்தமாக எரிச்சு சாம்பலாகி போச்சு. அண்ட் இப்போ எல்லோரும் காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்காங்க. நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ஆந்தி வேலை திடீர்னு இடமே பிளாங்க் ஆகுது. நான் கூட இது இல்யூஷனோன்னு நினச்சேன். இல்லை, பார்த்தீங்கன்னா அவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவங்க எல்லோரும் இப்போ எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் ஏதோ காட்டுக்குள்ளே போகிறாங்க. ஏதோ இல்லனாய்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லனாய்ஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. அண்ட் அப்படியே கட் பண்ணி அகைன் நம்ம பசங்களுக்கு வந்தா, ஆக்சுவலி நம்ம டஸ்டின் அண்ட் ஸ்டீவ் அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்தா, அவன் ஸ்டில் காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான் ரேடியோவில். இது எங்கேயோ இருக்கடா, காண்டாக்ட்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மால் ஓப்பன் ஆயிருக்கும்டா, மால் ஓப்பன் ஆனால் காண்டாக்ட் கிடச்சிருமாடா, கம்முனு அப்படின்னு சொல்லி இப்போ ஸ்டீவ் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்று கடிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஏன் அந்த பக்கம் திருப்பி அடியேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ராபின் சொல்ல அவனும் திருப்பி அடிக்கிறான். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் எரிக்கா பார்த்தீங்கன்னா அங்கே கீழே இருக்கிற அந்த க்ரீன் லிக்விட் இருக்குல்ல, அதை எடுத்து குடிக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதையா குடிக்க போகிறேன், இந்த கிரமத்தியா குடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே ஏதோ வண்டி சத்தம் கேட்குது. யாரோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க உள்ளக்க சப்ளைஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே ஒளிஞ்சுக்கிறாங்க. உள்ளக்கிற அந்த சப்ளைஸ் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அண்ட் அங்கே கையிலிஞ்சில் ஒரு கேனிஸ்டர், அந்த க்ரீன் லிக்விட் கேனிஸ்டரை எப்படியோ முட்டு கொடுத்து ஷட்டரை நிப்பாட்டிடுறாங்க. 3 பேர் வெளியே போயிடுறாங்க. அட்லாஸ்ட் கேனிஸ்டர் உடஞ்சிது. என்னடான்னு பார்த்தா உள்ளேருந்து இதை பார்த்தீங்கன்னா ஆசிட் மாதிரி ஊற்றிக்கிட்டு இருக்கு. இன்னும் இதையா குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா ராபின் கேட்குறாங்க. அண்ட் வழி பார்த்தா அது எங்கேயோ போயிட்டுருக்கு. இப்போ எப்படா போகிறது அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. அண்ட் கட் பண்ணி பசங்களை காட்டினா அந்த இடத்துக்கு நான்சி வந்துட்டுருக்கா. ஸோ நான்சி, ஜானத்தன், மற்ற பசங்க எல்லாரும் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அன்றைக்கி வில்லுக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் அந்த மிஸ் டிஸ்கால் அந்த பாட்டிமாக்கும் நடந்துச்சு. ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ அவங்களாம் ஃப்ளேட் ஆகிட்டாங்களா, மைண்ட் கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே மைண்ட் கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்காங்க. சானாட்டு அதில் பில்லிக்கு அதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அது என்ன டைம்னு கேட்க 9 மணி அப்படின்றாங்க. இங்கேயும் 9 மணி தான். அப்போ 2மே கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவங்க 2 பேர் அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்னா இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே தான் ஹெதர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹெதர் அப்படின்னு சொல்லும்போது யார் நான்சி கேட்க, ஹெதர் ஹாலவே பார்த்தீங்கன்னா அவங்க வேலை செஞ்சாங்களா ப்ரெஸ்ஸு, அது அந்த டாம்ன்றவரோட பொண்ணு தான். ஸோ இப்போ டாமை பற்றி கேட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏறி அவங்க கிளம்பிட்டு இருக்காங்க. கட் பண்ணால் அந்த நட்டையன் காட்டுக்குள்ளே வந்துகிட்டு இருக்கான். வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கார் ரிப்பேர் ஆகி கிடச்சில அதையுமே பார்த்துட்டு இந்த வழியாக தான் போயிருப்பாங்கன்னு கால் தடத்தை வச்சு ஃபாலோ பண்ணிடுறான். அந்த காட்டுக்குள்ளே போகும்போது எகைன் ஜாய்சன் ஹாப்பருக்குள்ள ஒரு சின்ன ஃபைட்டு பார்த்தா அந்த ரஷ்யா பைபிள் காட்டுக்குள்ளே திடீர்னு திருச்சி ஓடிக்கிட்டு இருக்கான். எங்கே தப்பிச்சு ஓடுற போகிறான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அட்லாஸ் ஒரு இடத்துல நிற்கிறான். அதில் ஒரு கேஸ் ஸ்டேஷன் இருந்துகிட்டு இருக்கு. அங்கேருந்து கடையில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க பொருள்லாம் வாங்கிட்டு நல்லா பார்த்தீங்கன்னா ஜூஸை குடிச்சு வெளியே கேஸ் போட்டுட்டு இருந்த ஒருத்தனோட காரை பார்த்தீங்கன்னா இவங்க நாங்கள் டிடெக்டிவ்ஸு அங்கே காணி அவன் சைக்கோ பார்த்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
வாங்கிட்டு போயிடுறாங்க. அவனை அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நடிச்சிட்டு இருக்கான். காரையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. ஸ்டேஷனுக்கு கால் பண்ணிக்க, டே எந்த ஸ்டேஷன் கடா, ஏதோ ஸ்டேஷன் கால் பண்ணி வாங்கிக்கடா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிளம்பிடுறாங்க. அன்றைக்கே நம்ம ஸ்டீவ் டஸ்டின் அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்தால் அந்த இடத்துல அவங்க உள்ளே போயிட்டு இருக்காங்களே. ஸோ உள்ளே போயிட்டே இருக்கும்போதே நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அண்ட் சில நர்டி திங்ஸ்லாம் இருக்கிறாங்க. சைபார்க்கு உருவாக்க யூஸ் பண்ணுற அந்த பொருள், ஸோ அந்த ப்ரொமீத்தியஸ் இதை பற்றிலாம் பேசிட்டு போகிறாங்க. எரிக்காததெல்லாம் கேட்க முடியல அப்படி மாதிரி உள்ளே கேட்டு போயிட்டு இருக்கா. ஆனால் இவனுக்குலாம் இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ராபின் கேட்டுக்கிட்டு இருக்கா. இவனுக்குலாம் என்ன பண்ணுறானுங்க, அதுவும் ஏன் ஹாக்கின்ஸில் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒருவேளை இது அதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி டஸ்டினுக்கும் ஸ்டீவுக்கும் ஒரு சந்தேகம் வந்துட்டு இருக்கு. மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு இருக்க. அவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரேடியோலேருந்து கனெக்ஷன் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் ஒன்று அனுப்பிச்சிருந்தாங்க இதுக்கு முன்னாடி, ட்ரிப் டு சைனா நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்படின்னா நம்ம கிட்ட வந்துட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. கட் பண்ணி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க ஜானத்தன், நான்சி மற்ற பசங்க கிட்ட வந்தால் அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா டாமோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்களே. உள்ள ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ்லாம் ஒன்று கூடிக்கிட்டு இருக்கு. நிறைய இதெல்லாம் திங்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்க. அன்றைக்கி அவங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாங்களே, அந்த குக்கீஸ்லாம் சொன்னாலே அதெல்லாம் டேபிளில் அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் அங்கே ஒரு பாட்டில் ரத்த கரையோடு இருக்குது. ஸோ தலையில் அடிச்சிருக்காங்க, அந்த சீன் தான். அண்ட் அவங்களை இழுத்துட்டு போய் கட்டி போட்டு அந்த இடத்த விட்டு தூக்கிட்டு போயிருக்காங்க. அண்ட் இப்போ மிஸ்ஸஸ் டிஸ்கால் போகணுன்னு ஆசைப்படுறாங்களே, அவங்கள விட்டு பார்ப்போம், அவங்க எங்கே போகிறாங்களோ அந்த இடத்துல அந்த பிரச்சனைலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. அண்ட் இந்த பக்கம் கட் பண்ணி காட்டினா அந்த நெட்டையம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கேஸ் ஸ்டேஷனுக்குமே வந்துட்டு அந்த கடைக்காரில் பில்லு போடுறவனை, டே யாரா அவனுங்க எதுக்கடா வந்தானுங்க அப்படின்னு அவங்ககிட்ட அடிச்சு பார்த்தீங்கன்னா தகவலாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். அண்ட் அகைன் இந்த பக்கம் கட் பண்ணி நம்ம ஜாய்ஸா ஆப்பரை காட்டினா அவங்க இப்போ டேரெக்டாக அந்த டிடெக்டிவ் முறைய காப்பில் அவர் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்கு வந்து டே கதவத்தோட அப்படின்னு சொல்லி கேட்க அவன் மூஞ்சிக்கு நேராக பார்த்தீங்கன்னா கன் எடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கான், ஷார்ட் கண்ணை. டே பண்ணி பயில இது எடுறா அப்படின்னு சொல்ல, நீ மூடுறா சொம்ப பயில அப்படின்னு பதிலுக்கு பதில் கலாச்சிக்கிறானுங்க. இப்போ உள்ள போய் அவனை செக் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இவனை செக் பண்ணலாம் நேரம் இல்லை, மூடிட்டுறா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஜாய்ஸுமே அகைன் கத்திட்டு போயிடுறா. அண்ட் இப்போ அகைன் கட் பண்ணி நம்ம ஸ்டீவ் டஸ்டினுக்கு வந்தால் அவங்க உள்ளே வந்துட்டு இருக்காங்களே. உள்ளே வந்து பார்த்தா எல்லாம் அங்கிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கானுங்க. இவங்களுக்கு மத்தியில் எப்போ எஸ்கேப் ஆகுதுன்னு சொல்லும் போது கரெக்டாக அங்கேருந்து அந்த கம்யூனிகேஷன் ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க. கம்யூனிகேஷன் ரூமுக்குள்ளே போனால் யாரும் இல்லைன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் உள்ளே ஆல்ரெடி ஒருத்தன் இருந்துட்டு இருக்கான். அவன் டக்குன்னு கன் எடுக்க போக டே நிறுத்துற அப்படின்னு சொல்லி ராபின் அந்த மெசேஜை திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் சொன்ன அதே மெசேஜை திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கா. சொல்லிட்டே இருக்கும்போது எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு அவன் கன் எடுக்க போகிறான். ஸ்டீவ் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவனை அட்டாக் பண்ணி சைட்லேருந்து அந்த ஃபோன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த காம்ஸ் எடுத்து பட்டுன்னு அவனை அடிச்சு போட்டான். டஸ்டின், டேய் ஒரு வழியாக நீ ஒரு ஃபைட்டில் ஜெயிச்சிட்டடா, நீ இவனை அடிச்சு போட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அண்ட் இப்போ ராபின் அங்கேருந்து எங்கேயோ மேலே ஏறி போய் பார்க்குற ஸ்டெப்ஸில் மேலே பார்த்தா அவனுங்க அந்த போர்ட்டல் மிஷினை வச்சு ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்களே, அதை தான் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த ஒரு மிஷினுக்கு பவர் சப்ளை கொடுக்குறது தான் அந்த க்ரீன் லிக்விட். இப்போ அதை அவனுங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்க அதே இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. கட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் காட்டினா ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நான்சி, ஜானத்தன் மற்ற பசங்க எல்லாத்தையும் கூட்டு வந்துட்டு இருக்காங்க. ரிசப்ஷனில் இருக்கிறவங்க ஒரு டைமில் 2 பேர் தான் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ரூல்ஸ்னா ரூல்ஸ். அண்ட் அவங்க ஜானத்தன் நான்சி லிஃப்ட்டில் போகும்போது அவங்களுக்கு அந்த சண்டையை சமாதானப்படுத்திக்கிறாங்க. அண்ட் இந்த பக்கம் அவங்களுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா பசங்களுக்குள்ள லைக் நம்ம மைக் வந்துட்டு 11 கிட்டேயும் லூக்கஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கிட்டேயும் சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே அவங்களுக்குள்ள இருக்க ஒரு கான்வர்சேஷன்ஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க அந்த மிஸ்ஸஸ் டிஸ்கால் இருக்கிற இடத்துக்கு வந்து பார்த்தா ஆளை காணோம், எங்கடா போனான்னு பார்த்தா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவன் டாம் வந்துட்டு இருக்கான். அவங்க கையில் ரத்தக்கரை இருக்குது, என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் இங்கே வருவீங்கன்னு எனக்கு தெரியும்டா, அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு அவன் கிட்ட வரும்போது டக்குன்னு பாலையில் அந்த பாட் வேஸ்ட் எடுத்து அடிச்சுட்டு ஜானத்தை எஸ்கேப் ஆயிடுறான். அண்ட் இப்போ அந்த பக்கம் பார்த்தா அந்த ப்ரூஸ்ன்றவன் நான்சி அடிக்கடி ஒருத்தன் கலாச்சிட்டே இருப்பானே, அவனும் இந்த இடத்த வந்துடுறான். அண்ட் இப்போ அவங்க 2 பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா துரத்திக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவன் கால் பண்ணி பார்க்குறான், முடியல. அண்ட் இப்போ அந்த ப்ரூஸ் பைவில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி டோரை உடச்சிட்டு உள்ளே வரான். இந்த சீன் எக்ஸாக்ட்லி எனக்கு இதை ஷைனிங் படத்தை தாங்க ஞாபகப்படுத்துச்சு. ஹே ஜானி அந்த சீனை தான் எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. மேபி அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. உள்ளே வந்தவன் ஜானத்தனை போட்டு பொழந்து காட்டுறான். நான்சி கத்திரிக்கோள் எடுத்து அவன் பின்ன வந்து கழுத்துலேயே குத்த எப்படி அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடுறான். அண்ட் அவன் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு ஓட்டிடுறான். இப்போ ஜானத்தனை டாமோ அந்த பக்கம் ப்ரூஸை பார்த்தீங்கன்னா நான்சி சமாளிக்கிறாங்க. எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம நான்சி வந்துட்டு அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் ப்ரூஸோட மூக்கிலே அடிச்சிடறான். அண்ட் அங்கே அடித்தா இங்கே வலிக்குன்ற மாதிரி இங்கே அடிச்சது இவன் இந்த பக்கம் டாமுக்கு அவனுக்குமே வலி தெரிஞ்சிருக்கு. ஸோ அட் அ டைமில் 2 பேரும் அடிக்கிறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வச்சு இவன் அடிச்சிடறா. டாம ஜானத்தன் பார்த்தீங்கன்னா கத்திரிக்கோள் எடுத்து குத்திடுறான். 2 பேரும் அட் அ டைமில் செத்துறாங்க. செத்தவனுங்க அப்படியே போயிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவனுங்க உடம்பே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாதிரி மசில் டப்பாக அந்த கொலன்னு ஆகிட்டு இருக்கு. ஒரு இதனால தான் கெமிக்கல்ஸை முழுங்கிட்டு இருந்தாங்களோ. அண்ட் லைட்ஸ் எல்லாம் விட்டு ஆஃப் ஆக அது மற்றவங்களுக்குமே தெரிஞ்சிருது. இப்போ அவனுங்க பாடிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொலன்னு ஆகி அந்த இடத்த விட்டு போய் 2மே ஒன்றா சேர்ந்து ஒரு மான்ஸ்டராக ஃபார்ம் ஆகி இப்போ அது கத்துறதோட இந்த எபிசோடை பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. நல்ல ஒரு கிளிஃப் ஹேங்கர், கொஞ்சம் பயங்கரமாக தான் போயிட்டுருக்கு. அண்ட் அடுத்த எபிசோடெலாம் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை பாய்.